ஹாய் ஃப்ரெண்ட், என் பையன் பாருங்கள் பீட்ரூட்டு பொரியல் செஞ்சேன். இந்த பீட்ரூட்டு பொரியல் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான். பீட்ரூட்டு பொரியல் அவனுக்கு அது நேற்றுலேருந்து கேட்குறான், அம்மா பீட்ரூட்டு பொரியல் பண்ணுமா, பீட்ரூட்டு பொரியல் பண்ணுமான்னு கேட்குறான். பீட்ரூட்டு பொரியல் செஞ்சான் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த பீட்ரூட்டு பொரியல். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பீட்ரூட்டு சாப்பிடுவானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு குழந்தைங்க அந்த கலர் பார்த்து சாப்பிட மாட்டாங்க. என் பையன் பார்த்து அந்த கலர் பார்த்து எவ்வளோ அழகாக சாப்பிட்றான் பாருங்கள். நேற்றுலேருந்து வாங்கி 2 நாள் ஆகுது. நேற்று தான் பார்த்தான் பீட்ரூட்டு பொரியல் பண்ணுமா, பீட்ரூட்டு பொரியல் பண்ணுமா. செய்கிறேன் நான், போடு 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 போடுன்னு சொல்லி இருமா வேகணுமா வேக வச்சு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கொடுத்தது. டிவியை பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகாக சாப்பிட்றான் பாருங்க. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஒரு குழந்த சரியாக அந்த பீட்ரூட்டு சாப்பிட மாட்டாங்க, மாவில் அரைச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி மாவு தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க, சாப்பாடு கலரி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்வோம். என் பையனுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. எல்லா காய்கறியும் சாப்பிட்ருவோம். பாவக்காய் கூட எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் பாவக்காவும் சாப்பிட்ருவாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். எவ்வளோ கசப்பாகனா இருக்கட்டும், அந்த கசப்பு சாப்பிட்ருவான். அதுதான் என் பையன். அதான் அவனுக்கு அது சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 வாட்டி போட்டுக்கிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டான், இது 2வது வாட்டி சாப்பிட்டுட்டு அவன் மூஞ்சை காமிக்க சொல்கிறான். என் உதடு சகப்பாக இருக்குல்ல, காமின்னு சொன்னான். அதனால் நீ போய் கண்ணாடி போய் எடுத்துகிட்டு வா, கண்ணாடி பாரு தெரியும் அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு சொன்னான். அதான் கண்ணாடி எடுத்துகிட்டு வர போயிருக்கான். கண்ணாடி எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குது நான் சாப்பிட்றேன் பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் அவனும் சாப்பிட்றான். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன்.